26 நோக்கி தமிழ்நாடு களம் மெல்ல மெல்ல நகர பரபரப்பும் கூடிக்கொண்டே போகுது. இந்த 26 களத்தில் முக்கியமான அடிஷன் விஜயோடைய தமிழக வெற்றி கழகம். திரு விஜய்க்கு வை செக்யூரிட்டி பாதுகாப்பை மத்திய அரசு சமீபத்தில் வழங்கியிருந்தது பெரிய பேசு பொருளாக விமர்சனத்தையும் கருத்துக்களையும் மாற்று கட்சிகளிலிருந்து பெற்றிருக்கிறது. பிஜேபி விஜயை இழுக்க பார்க்குதுங்கிற மாதிரியான விமர்சனம் வர இல்லை. இது ஒரு வழக்கமான நடவடிக்கை தான். த்ரெட்டின் அடிப்படையில், த்ரெட் பெர்செப்ஷன்ஸின் அடிப்படையில் மத்திய அரசு கொடுக்கக்கூடியதாங்கிற விளக்கம் ஒரு பக்கம். முதலாம் ஆண்டை நிறைவு செய்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். இதை கொண்டாடக்கூடிய ஆண்டு விழா மற்றும் தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பொதுக்குழு கூட்டத்துக்கு ஏற்பாடுகள் நடக்குது. இதெல்லாம் ஒரு சில நாட்களில் நடக்கக்கூடிய விஷயம். அந்த கட்சி தொடங்கி முதல் பொதுக்குழு நடக்குது. தன்னுடைய அரசியல் செயல்பாட்டை தீவிரப்படுத்துவாரா விஜய்? அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் இவையெல்லாம் இந்த தருணத்தில் கேள்விகளாக நிற்கின்றன. தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பொதுக்குழு, விஜயின் வியூகம் என்ன? விரிவாக வதிக்கலாம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தர்கள் அரங்கத்தில் திரு முஸ்தபா சமீபத்தில் விஜய் மீது பேரன்பு கொண்டிருக்கார். மற்றும் நம்முடைய விஜயோடைய அதிதீவிர ரசிகரான திரு தனியரசு அவர்கள் இணைகிறார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு பிரகாஷ், மூத்த பத்திரிகையாளர், மற்றும் பேராசிரியர் சம்பத், தமிழக வெற்றி கழகத்துடைய சார்பாக எல்லோரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். பேராசிரியர், இந்த வை செக்யூரிட்டி விவாத பொருளாக இருக்கிறது. இது பிஜேபி கணக்கு இருக்கு, பிஜேபி விஜயை இழுக்க பார்க்குது அப்படின்னு அதிமுக கூட சொல்லியிருக்கு. கேட்டீங்கல்ல, யுவர் ரெஸ்பான்ஸ்? அதாவது சார், ஒய் செக்யூரிட்டி, இந்த பாதுகாப்பு என்பது இது ஒன்றிய அரசினுடைய ஒரு அரசு நடவடிக்கை. இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு அரசு தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலங்களுக்கு அவர்களுடைய உயிருக்கு ஒரு ஊறு ஏற்படும் என்கின்ற அந்த ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய தரவுகளின் அடிப்படையில், அவர்களுக்கு கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் பல்வேறு பிரபலங்களுக்கு வழக்கமாக கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை. காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படத்தினுடைய இயக்குனருக்கு இந்த பாதுகாப்பு வழங்கப்படும் போது இந்த கேள்வி எழவில்லை. எம்பியும் நடிகையுமான கங்கனா ரணவத்திற்கு இது போன்ற ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் பொழுது இந்த கேள்வி எழவில்லை. அதே போல ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானியினுடைய மனைவி நீட்டா அம்பானி அவர்களுக்கு இது போன்ற, நீங்க சொல்ற பட்டியெல்லாம் பிஜேபியோட ரொம்ப அன்போட இருப்பாங்க. சோ அதெல்லாம் ஆச்சரியமா பார்க்கப்படும். இல்ல இல்ல, இது தவிர்த்து இல்ல இருந்தாலும் தமிழ்நாட்டில் வெகு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு எமர்ஜிங் லீடர், ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவிற்கு மக்களிடத்திலே செல்வாக்கை பெற்றிருக்கக்கூடிய, தமிழ்நாட்டினுடைய அரசியல் மைய புள்ளியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதிக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது ஒரு ஒன்றிய அரசினுடைய கடமை. அந்த அடிப்படையில் எங்கள் தலைவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை நாங்கள் வரவேற்கிறோம். அதற்காக நாங்கள் ஒன்றிய அரசிற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை தவிர்த்து இதற்கு உள்ள எந்த அரசியலும் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஓகே, திரு தனியரசு, இதிலெல்லாமா கூட அரசியல் பார்க்கறது? இது காலாகாலமாக த்ரெட் பர்செப்ஷன் அடிப்படையில் வெவ்வேறு அரசியல் பின்புலம் கொண்ட இல்லை அரசியல் பின்புலம் இல்லாதவர்களுக்கு கூட வழங்கக்கூடிய பாதுகாப்பு, இதிலெல்லாம் அரசியல் கணக்கு பார்க்கறதா? நீங்க பார்க்க மாட்டீங்க தானே? மிரட்டல் அல்லது அச்சுறுத்தல் இருக்கிற ஒரு விஐபி அல்லது ஒரு மக்கள் தலைவர் அல்லது சமூகத்துல ஏதாவது ஒரு செலிபிரிட்டிஸ் அது தரலாம், அது தவறலதான். நம்ம ஒவ்வொரு உயிரும் நாட்டுல மிக முக்கியமானதுதான். ஆனா திரைப்படங்கள்ல விஜய் எப்படி நடிப்பாரு? எல்லா அரசியல்வாதிகளையும், குறிப்பா இப்ப ஆளுகிற எல்லா அதிகார மையங்கள்ல இருப்பவர்களையும் மிக கடுமையா கேள்வி கேட்பதற்கு ஏழை மக்களோடு இருந்து அந்த அதிகார மையங்களை நோக்கி அவர் பேரணி நடத்துவார். சமீபத்துல கூட நீங்க பழகிருப்பையா ஒரு பெரிய அமைச்சரா இருப்பாரு, அந்த ஆளுங்கட்சி மேடைக்கு இவர் நேரா போய் அங்க அருகாமையில இருந்து நேரா ஊர்வலத்துல மக்களை தேடிட்டு போயெல்லாம் மிரட்டுவார். ஆனா நீங்க யதார்த்தத்துல நான் கரெக்டா தான் சொல்லிருக்கேன் போல, நீங்க தீவிரமான விஜய் ரசிகர் போல, சீன்லாம் கரெக்டா சொல்றீங்க. அல்லையா, இப்ப அதுல பாருங்க, அப்படியெல்லாம் மக்களோடு, எளிய மக்களோடு இருந்து ஏழை மக்களுக்கு உரிமை குரல் கொடுத்த விஜய் அப்படியே கட்சி துவக்கின உடனே இவரும் அந்த மாதிரி ஒரு அந்த 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 அதிகார மையத்தில் ஏழை மக்களுக்கு தொடர்பில்லாதவர்கள் எப்படி என்னென்னவெல்லாம் வசதிகளை அனுபவிப்பார்களோ, ஏழை மக்களின் வரிப்பணத்தில் வசதிகளை அனுபவிப்பார்களோ, பாதுகாப்பை பலப்படுத்திக் கொண்டு சுகபோகமாக வாழ்க்கை நடத்துவார்களோ, அதை போல விஜய்
ஒரு நடிகர் கோடம்பாக்கத்திலிருந்து, சாலிகிராமத்திலிருந்து, பனையூர்லிருந்து ஷூட்டிங் ஸ்பாட் படப்பிடிப்பு தளத்திலிருந்து நிறுத்திட்டு ஒரு கட்சியை துவக்கினா தமிழ்நாட்டினுடைய அவலம், அவமானம், சோகம் உடனடியா அவருக்கு ஒய் பிளஸ் எல்லாம் பாதுகாப்பெல்லாம் கொடுத்து மத்திய அரசாங்கத்தினுடைய வரிப்பணத்துல விஜய்க்கு ஒரு பாதுகாப்பு வர்றாங்க. அவரு சொன்னார்ல, இப்ப புதுசா இவருக்கு முதல்லயா கொடுக்குறாங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாய்யா, அவங்க எல்லாமே பாஜகவுடைய ஆதரவாளர்கள். அதனாலதான் நான் சொன்னேன், தமிழக வெற்றி கழகமும் விஜயும் பாஜகவின் ஆதரவில், பாஜகவின் தயவில், பாஜகவின் விருப்பத்தின் அடிப்படையில், பாஜகவின் தயாரிப்பில் விஜய் தமிழக வெற்றி கழகம். நீங்க பேப்பர்லாம் பாக்குறீங்கல்ல, இன்னைக்கு அறிக்கையெல்லாம் பாத்தீங்கல்ல, பாஜகவை எப்படி கடுமையா சாடி இருக்காருன்னு. அதுல நான் பாத்துட்டேயா, பாசிச அணுகுமுறையை யார் திணித்தாலும் தாவேகா விஜய் எதிர்க்கும். அதுல மும்மொழி கொள்கை அதெல்லாம் வந்துட்டாங்க, விடன் மும்மொழி இந்திய இப்பெல்லாம் வந்துட்டு எந்த வடிவத்தில் வந்தாலும் பாஜகங்கிற வார்த்தை இல்ல, இப்படி மோடி அமித்ஷாங்கிற வார்த்தை இல்ல, ரொம்ப கவனமா அந்த பாசிசம் எந்த வடிவில் வந்தாலும் தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கும். நாட்டு மக்களுக்கு எப்படி புரியும்? நாட்டு மக்கள் யாரை பாசிசம்னு பாயாசம்னு சொல்ற இவர் திமுக எதிர்க்கிறாரா அல்லது ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்க்கிறாரான்னு தெரியாது. அப்படின்னா இப்பவும் பாஜகவின் பெயரை சொல்ல, மோடி அமித்ஷாவின் பெயரை சொல்ல அஞ்சுகிற ஒரு விஜய் தான். அப்படியே பேராசிரியர் ஐயாவுடைய கருத்தை நான் முற்றிலுமாக எதிர்க்கிறேன். ஏன் நீங்களே பாஜகவுக்கு நன்றி சொல்லிட்டு ஒய் பிளஸ் வந்து ஒய் பிளஸ் பாதுகாப்பு அரசிற்கு ஐயா அரசிற்கு நன்றி கூறுவதற்கும் கட்சிக்கு நன்றி கூறுவதற்கும் வேறுபாடு இருக்கு. நாங்கள் எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு வழங்கியது ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சகம். உள்துறை அமைச்சகம் வழங்கிய ஒரு பாதுகாப்பிற்கு நாங்கள் ஒன்றிய அரசிற்கு நன்றி தெரிவிக்கிறோமே தவிர பாஜக என்கின்ற அரசியல் கட்சிக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கவில்லை. இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசுக்கு நன்றி தெரிவிப்பது ஒரு குடிமகனாக எங்களுடைய கடமை. அது ஐயா, இப்ப ஒன்றிய அரசு தான் வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை நிறைவேற்றி அது சட்டமாக்கப்பட்டு விட்டது ஒன்றிய அரசு தான். நீங்க ஒன்றிய அரசு தான் எல்லா வகையான நம்முடைய உரிமைகள் ஆதரிக்கிறாங்களா என்ன? விஜய் கட்சியில் ஆதரிக்கிறாங்களா என்ன? ஒன்றிய அரசு தான் கிட்டத்தட்ட விஜய் கட்சி இப்ப எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப எடப்பாடி எப்படி சைலண்ட் மோடில் இருக்காரோ, எடப்பாடி எப்படி பாஜகவை மோடியை எதிர்க்க அஞ்சி பயந்து அமைதியாக இருக்கிறாரோ, அதே அதனுடைய இப்ப சேம் பார்ட்னரா தான் இப்ப விஜய் தமிழக வெற்றி கழகம் காலத்துல பாஜக குறித்து, மத்திய அரசு குறித்து, ஒன்றிய அரசு குறித்து எந்த கருத்தையும் சொல்லாமல் மௌனமாக விஜய் இருக்கிறார்ங்கிறதா நம்ம குற்றச்சாட்டு. பேராசிரியர் இதுக்கு பதில் சொல்லுங்க. மற்ற உன்னர்கிட்டையும் போனோம். திமுக எதிர்க்கிற அளவுக்கு பிஜேபி விஜய் எதிர்க்கிறாரா? இல்ல, நீங்க இன்றைக்கு எங்களுடைய தலைவர் கொடுத்த அறிக்கையை நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. அவருமே ஐயாவுமே அதை வாசிச்சுட்டாரு. அதுல வந்து ரொம்ப ஆணித்தரமாக மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் அதை ஏற்காத தமிழ்நாட்டில் திணிப்பதை எங்கள் தலைவர் எதிர்க்கிறார் என்று சொன்னால் இதை யாரை எதிர்க்கிறார்? சொல்லிட்டு போலாமே. சொல்ல உங்களுக்கு அச்சமானு கேக்குறாரு. ஒன்றிய அரசுக்கு கண்டனம், பிஜேபிக்கு கண்டனம், மோடி அரசுக்கு கண்டனம் சொல்லலாமே. இல்ல பிஜேபி அதாவது எதிர்க்கிறதா உங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை. எங்களுடைய தளபதி சில விஷயங்களை நாகரிகமாக, அரசியல் நாகரிகமாக கூறுகிறார். அரசியல் நாகரிகத்தோடு இப்ப விகடன் நிறுவனத்தின் மீது அந்த இணையதளம் முடக்கப்பட்டது என்கின்ற செய்தியை கேட்டவுடன் இது அரசியல் சாசனம் வகுத்து கொடுத்துள்ள அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் அந்த கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சுதந்திரத்திற்கு எதிராக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் என்று அதை நாங்கள் ஆணித்தரமாக இருக்கிறோம். ஒன்றிய கல்வி அமைச்சர் நிதியை கல்வி தமிழ்நாட்டிற்கு ஒதுக்காததை அதை எதிர்க்கிறார். இதை நீங்க பாஜக என்று சொல்ல வேண்டும், மோடி என்று சொல்ல வேண்டும். இந்த எதிர்பார்ப்பை நாங்கள் பூர்த்தி செய்ய முடியாது. எங்கள் அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து நாகரிகமாக எங்கள் தலைவர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். நாகரிகம் உங்களுக்கு புரியல திரு தனியரசு? ஐயா, இப்ப இல்ல எளிய மக்களுக்கு 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசுல என்ன தெரியும்? ஒன்றிய அரசை யார், எந்த கட்சி ஆளுகிறது? பாஜக. பாஜகவின் கொள்கை என்ன, திட்டங்கள் என்ன, லட்சியங்கள் என்னங்கிறது எங்க பேராசிரியர் தெரியாதா? விஜய்க்கு தெரியாதா? பேராசிரியர் என்ன தெரியாதுங்களா? எங்க புஸ்தகங்களுக்கு அந்த நல்ல உணர்வு இருக்கலாம். பாஜக அப்படி இல்லையே. திரு பிரகாஷ் கிட்ட கேட்கலாம். இந்த முத்திரை அநேகமா விஜய் மேல வரக்கூடிய நாட்கள்ல திரு தனியரசு போல நிறைய பேர் முத்திரை குத்த பார்ப்போம். பிஜேபி பின்னாடி இருக்கு, பிஜேபி சாஃப்டா இருக்காரு, இந்த ஒய் பிளஸ் செக்யூரிட்டிக்கெல்லாம் பின்னாடி அரசியல் கணக்கு இருக்கு. இதெல்லாம் நீண்ட காலமா பத்திரிகை துறையில இருக்கிற உங்களுக்கு தெரியும்ல, இதெல்லாம் வேற கால்குலேஷன்ல கொடுக்கறதுன்னு இல்லையா? எல்லாம் வேற கால்குலேஷன்லாம் கிடையவே கிடையாது. என்ன, ஒவ்வொரு மாநிலத்திலையும், பீகார்லையும், மகாராஷ்டிராலையும், பல இடங்கள்லையும் இந்த
இந்த மாதிரி செக்யூரிட்டி விஷயங்கள்லாம் கொடுக்கறது வந்து எதிர்காலத்தில் வந்து பாஜகவுக்கு சாதகமாக தான் போகுது. நான் ஒரே ஒரு கேள்வி பேராசிரியர்கிட்ட கேட்குறேன். ராகுல் காந்திக்கு Z பிரிவு விலக்கப்படுகிறது, Z பிரிவு பாதுகாப்பு விலக்கப்படுகிறது. ராகுல் காந்தியுடைய தந்தை ராஜீவ் காந்தி தமிழகத்தில் படுகொலை செய்யப்பட்டார். அந்த ராகுல் காந்திக்கு Z பிரிவு விலக்கப்படுகிறது, அதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பல தலைவர்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத த்ரெட் பர்செப்ஷன் இன்னும் அரசியலுக்கே வராத விஜய்க்கு எப்படி வருது? விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு த்ரெட் பர்செப்ஷன் எப்படி வருது? கங்கனா ரணாவத் சொன்னீங்க, தமிழகத்தில் சுப்பிரமணியம் சாமி கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ Z வந்து அண்ணாமலைக்கு கொடுத்தாங்க. என்னோட புரிதல் ஜஸ்ட் பிளேஸ் தி ஃபேக்ட்ஸ் ரைட். அவருக்கு எஸ்பிஜி தானே குறைச்சாங்க, Z குறைச்சிருக்காங்களா? நான் ராகுல் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இருந்தது. அதான் எஸ்பிஜி இஸ் ஈக்குவல் டு Z. நோ எஸ்பிஜி வந்து ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர்ஸ் அவங்களோட ஃபேமிலிக்கு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் எஸ்பிஜி தான் குறைச்சாங்க நினைக்கிறேன். குறைச்சிருக்காங்க. அது ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்டாவே கொண்டு வந்தாங்க. எஸ்பிஜி whatever may be, பட் த்ரெட் பெர்செப்ஷன்ல இருந்து Zன்றது ஒரு பெரிய பெர்செப்ஷன், பெரிய பாதுகாப்பு. பாதுகாப்புக்கு இல்ல, ஒரு கௌரவத்துக்காக, அரசியல் கணக்குக்காகங்கறீங்களா? ஆடம்பரத்துக்காக சலுகை விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சலுகை. அவருக்குரிய த்ரெட் பெர்செப்ஷனை விட அவருக்குரிய த்ரெட் பெர்செப்ஷனை விட விஜய்க்கு ஒன்றும் அதிகமான த்ரெட் பெர்செப்ஷனே இல்லையே. இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் விஜய்க்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்களா? நான் இயல்பா பத்திரிகையாளர் சொல்லி சீமானுக்கு த்ரெட் பெர்செப்ஷன் இருக்கு. சீமானுக்கு அதிகமான த்ரெட் பெர்செப்ஷன் இருக்கு. அவங்க வீடு வரைக்கும் முற்றுகைக்கு போறாங்க. சீமான் வந்து பல கான்ட்ரோவர்சியான விஷயங்களை வந்து அவர் பேசி, அவருக்கு கொடுத்தா என்ன சொல்லுவீங்க பிரகாஷ் சார்? கிடையாது இல்ல, அவருக்கு கொடுத்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? பிஜேபி பி டீம்னு சொல்லுவீங்க. ஆமா, அது வேற. ஆனா கொடுக்கலையே, அவருக்கு கொடுக்கலையே. பிஜேபி பி டீம் தான். அவர் பெரியாரை எதிர்க்கிறது பல கருத்தியல்கள்ல ஒரு பிஜேபி பி டீம் தான், அது வேற கதை. ஆனா உண்மையான பிஜேபி பி டீமா இருக்கிறத விட RSS வந்து தமிழகத்துல எதிர்கால முதலீடா விஜய பாக்குறாங்க. RSS அது ரஜினிகாந்த் போனதுல இருந்து அந்த விஷயங்கள் அவங்க கண்டினியூஸா பாக்குறாங்க. விஜய் வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஃபோர்ஸ் சார். பெரியார கொண்டாடுறாரு சார். தன்னுடைய கொள்கை ஆசானா பெரியார வச்சிருக்கார் சார். கொள்கை தலைவர் பெரியார். நீங்க என்ன RSSன்றீங்க? ஆமா சார், முன்னாடி சீமான் கூட தான் சார் பெரியார பெரிய கொள்கை ஆசானா வச்சிருந்தாரு. இன்னைக்கு சீமான் எங்க இருக்காரு, பெரியார் எங்க இருக்காரு? ரெண்டு பேரும் வேறுபடலையா? சீமானை விட பெரியார் கொள்கை. நாம் தமிழர் கட்சிக்கு கொள்கை ஆசான்னு சொல்ல, அவர் கடந்த காலத்துல திராவிட இயக்கத்துல இருந்த போது சொல்லியிருக்காரு. இன்னைக்கு விஜய் ஒரு பெரியாரிய பாதையில போறாரு அப்படிங்கும் போது அவரை நீங்க RSSன்றீங்களா? என்ன கணக்கு? இல்ல சார், சீமானை விட பெரியாரிய பாதையில யார் சார் போக முடியும்? சீமானை விட பெரியாரிய பாதையில வந்து பெரிய அளவுக்கு டிராவல் ஆனவங்களே கிடையாது சார். பெரியார் கொளத்தூர் மணி ஆகட்டும், கோவை ராமகிருஷ்ணன் ஆகட்டும், எல்லாரும் தூக்கி பிடிச்சு கொண்டாடி அவங்களோட மேடைகள்ல வச்சு கொண்டாடி கருப்பு சட்டை போட்டு பெரியார் அவருடைய பிரீவியஸ் அவதாரம் இன்னைக்கு அதை ரிவ்யூ பண்ணிருக்கேங்க. இன்னைக்கு விஜய்க்கு பின்னாடி RSS இருக்குங்கிறீங்க. பகிரங்க அதிரடியான அபாண்டமான கம்ப்ளீட்டா வந்து பேராசிரியர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. முழுக்க RSS இல்ல. பேராசிரியர் ரொம்ப சுருக்குமா? நான் திரு முஸ்தபா விரிவா ஆகணும். இல்ல சார், இது ஒரு அபாண்டம் சுமத்துறாங்க. இதை நாம் முற்றிலுமாக தமிழக வெற்றி கழகம் ஐயாவுடைய கருத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். இது கௌரவத்திற்காகவோ அல்லது எதிர்கால அரசியல் கணக்குகளுக்காகவோ இந்த பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. எங்க தலைவர் இது போன்ற பாதுகாப்பு அவர் விரும்பவும் இல்லை. அவர் தனியாக வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு வரக்கூடிய. அப்ப நிராகரிக்க சொல்லுங்க. இல்ல நிராகரிக்க முடியாது. ஏன்னா அந்த இது போன்ற ஒரு அச்சம் இருப்பதாக காவல்துறை இதை ஒன்றிய அரசு இதை வந்து உணர்ந்திருக்கலாம். இது போன்ற ஒரு ரிப்போர்ட் சொல்லுங்க. காவல்துறை ஒரு ரிப்போர்ட், ஒரு எஃப்ஐஆர், ஒரு ரிப்போர்ட், ஒரு எச்சரிக்கை ரிப்போர்ட், இது ஏதாவது காட்டுங்க. தமிழக காவல்துறையுடைய ஸ்டேட் காவல்துறையை கன்சல்ட் பண்ணவே இல்லையே. இதுல
மாநில காவல்துறை கேட்கலையே. மாநில காவல்துறை பாதுகாப்பு அச்சம் இருந்தா மாநில காவல்துறை கேட்டிருப்பாரு. மாநில அரசு கொடுத்திருக்கணும், கொடுக்க தவறிடுச்சு அப்படிங்கிறார். மாநில அரசுக்கு தெரியலையா அவருக்கு எந்த த்ரெட் இல்லைன்னு மாநில அரசு கிட்ட கேட்கலையே. ஓகே திரு முஸ்தபா, எத்தனை பிஜேபி ஒரு ஆர்எஸ்எஸ் கணக்கு இருக்கு, நீங்க கொஞ்சம் அதிர்ச்சியா இருப்பீங்க, உங்களோட பார்வையை மாத்திருக்கீங்க. திமுக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல யார் பார்ட்டி ஆரம்பிச்சாலும் ஆர்எஸ்எஸ் கணக்கு, பிஜேபி கணக்கு, பி டீம், ஏ டீம், சி டீம், என்னன்னு கேட்டீங்கன்னா மைனாரிட்டி ஓட்டை வந்து எப்படி பூச்சாண்டி காமிச்சு நம்ம வந்து பெறலாம் அப்படின்ற முத்திரையை யார் மேலே குத்தலான்றது திமுகவோட தொடர்கதை சார். இந்த பாதுகாப்பு என்பது இப்போ கிடையாது சார். அந்த காலத்தில் யானை படையாக இருந்துச்சு, நடுவில் பூனை படையாக மாறிச்சு, இன்றைக்கி YE Z Y+ இப்படி கொண்டு போகிறாங்க. இந்த பாதுகாப்பு வந்து தேவையா? அண்ணன் தனியார் சொல்கிற மாதிரி ஏன் அவர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வராரு, பறந்து வராரு. விஜயகாந்த் கூட தான் 2 துப்பாக்கி எடுத்து வந்தார், ரோட்டில் அப்படிலாம் எடுத்து வர முடியாது சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டியை ஓப்பன் பண்ணி மக்கள் மன்றத்தில் இறங்கி நான் வந்து தேர்தல் களத்தில் நிற்க போறேன்னு சொல்லக்கூடிய விஜய்க்கு பாதுகாப்பு தேவையா இல்லையா? பாதுகாப்பை இழந்ததற்கு அண்ணன் சொன்னார்ல, வெக்கப்படணும், வேதனைப்படணும். தமிழ்நாடு அரசாங்கம் வெக்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஆம்ஸ்டாங் பட்டப்பகல்ல வெட்டி கொல்லப்பட்டார். ஒரு பார்ட்டியோட லீடர். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பாதிப்பு இருக்கு, குழந்தைகளை கற்பழிக்கிறாங்க, பெண்களை தயவு செய்து எடுவர் மறிக்காதீங்க. நான் நீங்க எல்லாம் பேசும்போது நான் பேசவே இல்லை, அமைதியா நெக்கட்டு இருந்தேன். அண்ணன் தனியார் அண்ணனை மதிக்கிறேன், பிரகாஷ் அண்ணனை மதிக்கிறேன், பேராசிரியர் மதிக்கிறேன். நான் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், தமிழக களத்துல சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கு. நான் கேட்கிறேன் சார், விஜய் ஐயா நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். விஜய் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு YZ X Y+ கேட்கல சார். விஜய் என்னன்னு கேட்டீங்கன்னா இமிகிரேஷன் பியூரோவும் இன்டெலிஜென்ஸும் தமிழ்நாட்டில் விஜய் ஒரு பெரிய இயக்கமாக உருவாயிட்டார். தமிழக அரசியல் களத்தில் பிளே கிரவுண்ட்ல விஜயா திமுக என்ற களம் வந்து விட்டது. அந்த அடிப்படையில் பாதுகாப்பு வேணும்னு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இதை விட்டு நான் கடந்து போறேன். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க சார். அதிமுகல கூட விமர்சனம் செஞ்சிருக்காங்க, பிஜேபி தங்களுக்கு கட்டுப்பாடு. அதான் சார் அவங்க இன்னொரு விமர்சனம் என்னன்னா அவரை கண்காணிக்க பாக்குறது. பிஜேபியை சாப்பாடு மாதிரி வச்சுக்கிறவங்க விமர்சனம் பண்ணா என்ன? மோடி டேடின்னு சொன்னவங்க, மோடி கூட இருந்தவர்கள், மோடி சொன்னவன போய் உட்கார்ந்தவர்கள், மோடி கூட கூட்டணி வைத்தவர்கள், மோடியை விமர்சிக்காதவர்கள், மோடியோட கூட இருக்கிறவங்க ஆம்பளையான்னு கேட்டு கூட கம்முன்னு இருந்தவர்கள், எஸ்பி சேகர் வீட்டுக்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்தவர்கள், அவங்க சொல்றதெல்லாம் அவர் பெருசா எடுத்துக்க முடியாது சார். சொல்றாரு சீமானண்ணன் பெரியாரை பேசும்போது ஏன் வந்து மோடியோட உடனே இதுல ஒரு சின்ன குறுக்கீடு திரு பிரகாஷ் கேட்ட உங்கள்கிட்ட வரை யூ கேன் திரு KP முனுசாமி கூட விமர்சிக்கிறாரு. என்ன கணக்கு வந்து பிஜேபி கண்காணிப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வருதுன்னு சொல்றாரு, அலையன்ஸ்குள்ள கொண்டு வர முயற்சிக்குது அப்படிங்கிறாரு. இவ்வளவு நாள் விமர்சிக்காத அதிமுக கூட சொல்லுது, அது என்ன கணக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இது வந்து நீங்க வந்து டோட்டலா வந்து ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் வந்து பிஜேபி RSS அவங்களோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இவரை வந்து விஜயை கொண்டு வராங்க. விஜயை கொண்டு வர்றது வந்து நீங்க உங்க கருத்துக்கள் தாண்டி இதுக்கு என்ன தவறான கருத்து இல்லங்க, சரியான கருத்து. அதாவது இவங்க வந்து கொண்டு வர இப்போ தமிழ்நாட்டில் எல்லாருமே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, அதே மாதிரி நம்ம நிர்மல் குமார், இவங்க எல்லாருமே RSSோட கனெக்ட் இருக்கிறவங்க. அவங்க தான் வந்து கட்சியில சேர்றாங்க. அது இல்லாம இவங்க டோட்டல் நெட் விஜய சுத்தி இருக்கக்கூடிய திமுக மந்திரி சபையில ஏகப்பட்ட பேர் அதிமுக கொண்டவங்க சார். அதிமுக திமுக ஏக்குதுன்னு சொல்ல முடியுமா சார்? அவங்களுடைய பாஸ்ட வச்சு நீங்க அவங்க ஏக்கறாங்கன்னு சொல்லுங்க. ஏகப்பட்ட இல்ல ஏகப்பட்ட மந்திரிகள் வந்து அதிமுக வந்திருக்காங்க. அதிமுகவும் திமுகவும் வேற வேற இல்ல சார். அமமுகவும் அதிமுகவும் வேற வேற இல்ல சார். எல்லாம் ஒண்ணுதான் சார். எல்லாமே திராவிட கட்சிகள் சார். பிஜேபில இருந்து வந்தவங்க கூட திமுக இருக்காங்க சார். பிஜேபில இருந்து வந்து திமுக இருக்கவங்க ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ஏன்னா பிஜேபியே கம்மி தான், சின்ன கட்சி தான். அதுக்குள்ள இருந்து திமுக அதெல்லாம் வச்சு கணக்கு போட முடியுமா நீங்க? அதுக்குள்ள இருந்துலாம் ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க சொல்றீங்க இல்ல, விஜய் கட்சி வளர்ந்துருச்சு, பெரிய அளவுக்கு வந்துருச்சு. அவங்க வந்து பெரிய அளவுக்கு பொதுக்குழு கூட்ட போறாங்க. 26ஆம் தேதி மாமல்லபுரத்துல பொதுக்குழு அவங்க கூட்ட போறாங்க சார். மாவட்ட செயலாளர் தான் சார் இப்போ வரைக்கும் போட்டிருக்காங்க.
தமிழ்நாட்டில் ரெவென்யூ வில்லேஜ் வைஸ் கிளை இருக்கக்கூடியது 2 கட்சிகள் தான் சார். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. மூணாவதா ரெவென்யூ வைஸ் வந்து கிளைகளை உருவாக்குனது ஒரே ஒரு ஆள் தான் சார், அண்ணன் விஜயகாந்த். அவராலையும் 50% தான் சார். ஒரு முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கிறீங்க. இதுக்கு பதில் சொல்லணும் சார். இதுக்கு பதில் சொல்லணும் சார். பேராசிரியர் உங்களுடைய செயல்பாட்டை திரு பிரகாஷ் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார். நான் அதை விஸ்தாரம் பண்றேன். அக்டோபர்லேருந்து இப்போ பிப்ரவரி மாதம் இந்த ஒரு 4 மாதம் இந்த இடைப்பட்ட காலத்தில் திரு விஜயோடைய செயல்பாடு, மற்ற தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுடைய செயல்பாடு, திமுக தலைவராக இருக்கட்டும், இல்லை அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கட்டும், பாஜக தலைவராக இருக்கட்டும், நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கட்டும், இவங்களுடைய செயல்பாட்டுடைய தீவிரத்துக்கும் விஜயோடைய செயல்பாட்டு தீவிரத்துக்கும் வித்தியாசம் மக்கள் பார்ப்பாங்களா இல்லையா? ஒரு பார்ட் டைம் பாலிட்டிஷியன்கிற விமர்சனம் அவர் மேலே வைக்கப்படுது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்ல சார். இதை வந்து நான் ஒவ்வொரு முறையும் எங்கள் கட்சியிலிருந்து பேசக்கூடிய ஒவ்வொரு செய்தி தொடர்பாளர்களும் அல்லது கொள்கை பொறுப்பு அணியில் இருப்பவர்களும் தெளிவாக, மிக தெளிவாக ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கட்சியை ஆரம்பித்த அந்த முதல் தேதியிலே 2/2/2024 அன்று அவர் வெளியிட்ட அறிக்கையிலே நான் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட திரைப்படங்களை முடித்துக்கொண்டு முழுமையாக நான் களத்திற்கு வருவேன் என்று கூறியிருக்கிறார். அதன்படி இப்பொழுது ஒரு மாநாட்டை நடத்திருக்கிறோம், செயற்குழு நடத்திருக்கிறோம். பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கு நாங்கள் களம் கண்டிருக்கிறோம். எங்கள் தளபதி கடைசியாக தன்னுடைய பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்காக என்னுடைய களப்பணியை நான் இங்கிருந்து தொடங்கியிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது மாவட்ட சொல்லிக்கிறேன். நான் சொல்லி பரந்தூர் நிகழ்வு எப்ப நடந்தது? 5 முறை அது இப்ப முடிந்து இப்ப 2-3 வாரங்கள் ஆயிட்டது. அது தொடர்ச்சியாக 2-3 வாரங்கள்ல தமிழகத்துல இதர தலைவர்கள் எவ்வளவு தீவிரமா எவ்வளவு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடுறாங்க, இவர் எவ்வளவு முழுமையா முடிச்சுக்கிறேன் சார். நான் முழுமையா முடிச்சுக்கிறேன். 95 மாவட்டங்கள், நாங்கள் 120 மாவட்டங்களுக்கு நாங்கள் எங்களுடைய கட்சி சார்பாக 120 மாவட்டங்களாக நாங்கள் பிரித்திருக்கிறோம். 38 வருவாய் மாவட்டங்களை 120 மாவட்டங்களாக பிரித்திருக்கிறோம். 95 மாவட்டங்களுக்கு இதுவரை நாங்கள் பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறோம். இன்னும் ஒரு 25 பொறுப்பாளர்களை அடுத்த கட்டமாக விரைவில் நாங்கள் அந்த அறிவிப்பை எங்கள் தலைவர் வெளியிட்டிருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக எங்களுடைய 1ஆம் ஆண்டு முடிவு 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை நாங்கள் நடத்திருக்கிறோம். இந்த இடத்துல உங்க கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். நாங்கள் இன்னும் முறைப்படி எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி பொதுக்குழுவை நாங்கள் நடத்திருக்கிறோம் என்கின்ற எந்த அறிவிப்பையும் இதுவரை முறையாக அறிவிக்கவில்லை. ஆனால் ஐயா சொல்றாரு பொதுக்குழு கூட்ட போறாங்க, அதுல என்ன தீர்மானம், அப்படி அந்த ஒரு விவாதத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஏன்னா எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை அனைத்து முடிவுகளும் அனைத்து ஆணைகளுமே தலைவருடைய மூலமாகத்தான் வெளிவரும். ஆனால் இதுவரை எங்கள் தலைவர் 26ஆம் தேதி பிப்ரவரி மாதம் இந்த இடத்துல இந்த இத்தனாம் தேதி அப்படிலாம் வந்து எந்த விதமான ஒரு அறிவிப்பையும் கொடுக்கல. எனவே பொதுக்குழு நடக்க போகுதுங்கிற அந்த செய்தியே முதல்ல தவறானது. நாங்கள் எங்கள் முறைப்படி மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்புக்கு பிறகு 4 மண்டல மாநாடை நாங்கள் நடத்த எங்கள் தலைவர் திட்டமிட்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். அதோட அவருடைய நேரடி கண்காணிப்பில் எங்களுடைய மாவட்ட செயலாளர்களும் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட உயர்மட்ட நிர்வாகிகளும் ஒவ்வொரு பிரச்சனை குறித்தும் தங்களுடைய கருத்தை பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு இன்றைக்கு உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நான் 2 இடங்களில் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலே பணியாற்றக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஆதரித்து நாங்கள் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறோம். எந்த கட்சியும் செய்யாத வேலையை முதலாக தமிழக வெற்றி கழகம் களத்தில் இறங்கி உள்ளிருப்பு போராட்டம் நடத்திய பேராசிரியர்களுக்கு ஆதரவாக களம் இறங்கினோம். இதெல்லாம் செயல்பாடாக தெரியலையா? இதெல்லாம் களப்பணி கிடையாதா? எல்லாத்தையும் செய்யணுமா? தலைவருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு ஸ்டைல், ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு ஸ்டைல், ஒவ்வொரு தலைவருக்கு ஒரு ஸ்டைல். உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரகாஷ்? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஸ்டைலு, ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு ஸ்டைலு சார். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பில்டப் தான் விஜயோட ஸ்டைலா இருக்கு. அதிமுகவோடு கூட்டணி இல்லைன்னு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வந்து ஐயநாதன் வந்து ஒரு விவாதத்தில் கலந்துக்கிறாரு, நானும் கலந்துக்கிறேன். அதை தொடர்ந்து வந்து தலைமை கழகத்திலிருந்து வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே ஐயநாதன் வந்து வெளியில சொல்றாரு, அதிமுகவுடன் முதல்வர் வேட்பாளர் குறித்து நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ ஒவ்வொன்றும் கான்ட்ரவர்சி. பிஜேபி எங்கள் கொள்கை எதிரி அப்படின்றாங்க. அதே பிஜேபி வந்து ஒய் பாதுகாப்பு வந்து அவங்களுக்கு கொடுக்குது. இன்னைக்கு வெளியான அறிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒன்றிய அரசு வந்து தேன்கூட்டில் கை வைக்கல. தேன்கூட்டில் கை வச்சா கூட கொஞ்சம் புகை போட்டு தள்ளிடலாம். இந்த மொழி விஷயத்துல ஒன்றிய அரசு வந்து குளவி கூட்டில் கை வச்சிருக்கு. ஆனா
அது சம்பந்தமாக வரக்கூடிய அறிக்கையில மாநில அரசையும் சேர்த்து வருது. மாநில அரசு பாசிசம், இதுல மாநில அரசோட கொஸ்டினே இல்லையாங்க. அப்போ மாநில அரசோட பாசிசத்தை நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க? ஒன்றிய அரசோட பாசிசத்தை நீங்க எதிர்க்கணும். அதுல பாஜக அப்படின்ற ஒரு பேரே இல்ல, நரேந்திர மோடின்ற பேர்ல. குறைந்தபட்சம் அந்த கல்வித்துறை பேராசிரியருக்கு தெரியும் அரசியல் அறிக்கைகள் எப்படி எழுதணும்னு. கல்வித்துறை அமைச்சர் பேசுறாரு, அது தமிழகத்துல வந்து கொழுந்து விட்டு எரியுது. அவருக்கு பேராசிரியரா இருக்கிறதுனால அவருக்கு நல்லா தெரியும் மாணவர்கள் மத்தியில மொழி பிரச்சனை என்பது எப்படிப்பட்டது, மொழிப்போர் இயக்கம் என்பது தமிழகத்தில் எப்படிப்பட்டது, அது எப்படி தீப்பற்றும், அது வந்து குளவி கூட்டுல கல்லெறிகிற கதை. ஆனா அந்த அறிக்கையை பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, மென்மையா இருக்குங்கிறார் பேராசிரியர். நான் மத்தவங்கள்ட்ட போனோம். ஓகே, நீங்க இன்னும் கட்சி அமைப்பே போடல. வெறும் மாவட்ட செயலாளர்கள் போடுறதுக்கே இவ்வளவு நாள், வெறும் மாவட்ட செயலாளர்கள் போறதுக்கே இவ்வளவு நாள். இப்போ இவங்க எண்ணிக்கை ரெவன்யூ வைஸா கட்சி ஆனா இவங்க எதுவுமே பண்ணல. அவருக்கு வெறும் பரந்தூர் தான் போயிட்டு வந்தாரு. ஆனா அவருக்கு ஒய் செக்யூரிட்டி பிரிவு. என்ன சார் நடக்குது? என்ன நடக்குது? பில்டப் தான் இருக்குது முஸ்தபா சார். விஜய் கட்சியில முஸ்தபா சார் கம்ப்ளீட் கமர்ஷியலான ஆளா இருக்காரு விஜய். முஸ்தபா சார் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், Y+ பாதுகாப்பு கொடுத்தவங்கலாம் பிஜேபியில் சார்னா ஷாருக் கான், சல்மான் கான்லாம் போயிருக்கணும் சார். ஒன்று நான் அப்படி பாருங்கள், நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா சார், ஏன் வந்து அவர் வந்து மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய திட்டத்தில் மத்திய அரசாங்கத்தை சொல்கிறதில்ல, ஒன்றிய அரசுன்னு கொண்டு வந்தது யாருன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் சார். தமிழ்நாட்டு மக்களுக்கு மொழி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அம்பேத்கரை தகாத வார்த்தை பேசக்கூடிய ஹோம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஜாதி வாரியாக கருப்பதில் மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, நீட்டு தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான சித்தமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் யார் சார் செய்கிறா? ட்ரம்பா செஞ்சுட்டு இருக்கிறாரு. மத்திய அரசாங்கம் செய்யும் எல்லாருக்கும் தெரியும் சார். இதை வெட்ட வெளிச்சமாக காட்டணுமா? பாஜக இந்த காட்டாடி என்ன தப்பு நான் கேட்குறேன் சார். ஒன்றிய விமர்சனம் செய்கிறவங்க செஞ்சுட்டு தான் சார் இருப்பாங்க, குறை சொல்றவங்க சொல்லிட்டு தானே இருப்பாங்க. யார் பிரகாஷ் சார் ஏத்துக்கணும் நாங்க சொல்றோமா? தனியார் சண்டை ஏத்துக்கணும் சொல்லணுமா? தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கணும். தமிழ்நாட்டு மக்களை நம்பி விஜய் நிற்கிறார், ஸ்டாலின் நம்பி நிற்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். ஒன்றிய அரசு யார சொல்றாரு? நான் இந்த இருமுறை கொள்கை திட்டத்தை எந்த அரசு விடுது? ட்ரம்ப் விடுறாரா? உக்ரைன் அதிபர் விடுறாரா? விடுறது பாஜகவுக்கு எதிரான சித்தாங்கம் சார். தமிழ்நாட்டில் வந்து அந்த பிரச்சனை இருக்கு, தமிழ் மக்களுக்கு ஆபத்து, மண் மீதும் மொழி மீதும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதை வந்து அவர் எதிர்க்க நான் சொல்லி பேசி முடிச்சிடறேன். போன சுற்றுலா டியூரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப டியூரேஷன் நிறையவே தரேன். நீங்க கொடுக்க வேண்டிய டியூரேஷன் ரொம்ப நிறையவே தரேன். ஆனா ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரகாஷ் என்ன சொன்னாரு? இப்போ அவர் சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடு இருக்கு. இப்போ அதிமுகவோட கூட்டணி இல்லைங்கிறாங்க, ஆனா ஐயனாதெல்லாம் சொல்றாரு பாருங்க, கூட்டணிக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. சோ வெளியில ஒண்ணு சொல்றாங்க, உள்ள ஒண்ணு. உங்கள்கிட்ட வரேன் சார். கூட்டணி சொல்ல வேண்டியது ஐயநாதனா விஜயா? நீங்க சொல்லுங்க சார். நீங்க வந்து பெரிய தொடர்ச்சியா விஜய் நீங்க ஐயநாதர் சொல்றாரு, ஆட்டுக்குடி சொல்றாரு, இதா சார் வேணும். ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம். நீங்க வந்து சீமான் சொல்ற பெரியார் கருத்துக்கு எதிர்க்கு சார். சீமான் கருத்துக்கு எதிர்த்து தான் பெரியாரின் நாள் நான் சொல்ல மாலை போடுறாரு. சீமான் 8% வச்சிருக்காரு சார். விஜய் வந்து எதிர்கட்சி தமிழ்நாட்டில் 2வது காலமா உருவாயிருக்காரு. சீமானுக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? அது ஹோம் டிபார்ட்மெண்ட் அம்பேத்கரை பத்தி விமர்சிக்கிறார் அமித்ஷா. இன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் உலகம் பூரா பரவுது. அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். யாருக்கு பதில் சொல்லுவோ சொல்லுவார் சார் விஜய். ஒண்ணுமில்லாத 8%, 6%. 8% ஒண்ணும் இல்லையா? இப்போ என்ன பர்சன்ட் சொல்லுங்க? இப்போ இருக்குது என்ன பர்சன்ட்? 4 தேர்தல்ல டெபாசிட் வந்திருக்காரு, இணை தேர்தல்ல டெபாசிட் வந்திருக்காரு, ஈரோடு தேர்தல்ல டெபாசிட். சார் நான் கேக்குறேன் சார், பரந்தூருக்கு போரிட்டு வந்துட்டாரு, போறதுக்குள்ள எவ்வளவு இடையூறு கொடுத்தீங்க? மாநாடு போறதுக்கு எவ்வளவு இடையூறு கொடுத்தீங்க? இன்னைக்கு பொதுக்குழு நடக்கிறதுக்கு இடம் கிடைக்காம எவ்வளவு இடையூறு பண்ணிட்டு இருக்கு எனக்கு தெரியும் சார். எவ்வளவு செய்தி வந்து நடக்கலங்கிறாரு யாரு? கட்சி செய்தி தொடர்பாளர் அவர் சார் என்ன கேக்குறேன்னா, இவ்வளோ இடையூறு கொடுத்து இந்த ஆளுங்கட்சிகள் எதை விஜயை கண்டு ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்கிறேன். நீங்க விஜய் ஒண்ணுமே கிடையாது, விஜய் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு, விஜய் அரசியல் விட்டவன் தானே. நீங்க விஜயை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. விஜய் வந்துட்டாரு, விஜய் வர போறாரு, விஜய் களத்துல இறங்கிட்டாரு, மக்கள் பிரச்சனையை சந்திக்கிறாரு, அறிக்கை விட்டவன பேசுறீங்க. விஜய் பாஜக எதிராக பேசலன்றீங்க, ஏதோ பண்ணிட்டு போறாருங்க, விட்டுட்டு போகணும். எதுக்கு நீங்க வந்து அதுக்கான பதில் கொடுக்குறீங்க? சேகர் பாபு போன்றவர்கள் விஜய் இங்க 25% வந்துட்டாரு, 50% வந்துட்டார். நீங்க பதில் கொடுக்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, விஜய் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தியா உருவாயிட்டாரு. அதை கண்டு ஸ்டாலின், உதயநிதி, அமைச்சர் இலாக்கா பயந்துட்டு இருக்கு. அப்ப திமுக
சார்ல பேசுறாங்கல்ல, சில பேர் பேசியிருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா விஜய் ஒண்ணுமே கிடையாது, விஜய் வந்து பாஜக பி டீம் அப்படின்னு அவங்க வந்து சப்பக்கட்டி கட்டிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் இதை ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்க சார். சார் வைப்பிரிவு பாதுகாப்பு வந்து இன்னைக்கு விஜய் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா தேவை. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை எங்க அண்ணன் தனியரசன் கூட தேவைன்னு நான் சொல்லுவேன். அப்படியாண்ணே? ஐயா, இப்ப தமிழ்நாட்டினுடைய இப்ப வளர்ந்து வர்றாரு, அல்லது இப்ப விஜய்க்கு எதுக்கு நீங்க இவ்வளவு பதட்டப்படுறீங்கன்னு எங்க முஸ்தபா கேட்கறாங்கல்ல, நான் சொல்றேன். அதாவது அதாவது அது ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு விசைச்செடி அல்லது ஒரு நச்சு செடி அரசியலில் ஒரு நடிகர்கள் கோடம்பாக்கம் சாலி கிராமத்திலிருந்து வருகை தருவது என்பதே தமிழ்நாட்டுக்கு அவமானது. ஏன்னா ஏழை எளிய உழைக்கும் மக்கள் ரசிகர்களை இப்படியே தொடர்ந்து நடிகர்கள் ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டு இவர்கள் சுகபோகமாக வாழ்வதற்கு ஏழை மக்களின் எப்படி வரிப்பணத்தை இவர்கள் முதல்ல திரையரங்குகளில் டிக்கெட்டை விற்று இவர்கள் வசதியை பெருக்கிக் கொண்ட விஜய் இப்பொழுது அரசியலில் முதலமைச்சர் அரியணையை நோக்கி நகர்றாருல. மக்களுக்காக ஒரு போராட்டத்தை நடத்தாத தமிழக வெற்றிக்கலாம். ஏன்னா இவர் பரந்தூர் போனதை பற்றி பெரிய அளவில் பேசுறாங்க எங்க முஸ்தபாவும் பேராசிரியரும். ஆனால் பரந்தூரில் மக்கள் 910 நாட்கள் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் கொட்டும் மழையிலும் நடுங்கும் குளிரிலும் போராடுகிற மக்களை ஒரு 5 நிமிடங்கள் போய் பார்த்துட்டு வந்ததே இவ்வளவு பெரிய தியாகம்னு சொன்னா, 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்து முதலமைச்சராக 9 ஆண்டு காலம் இருந்து கர்ம வீரர் பெருந்தலைவர் என்ன சொல்றது காமராஜர் ஐயாவை எந்த ஒரு நீங்க ஒரு 10 சென்னையில நடந்த ஒரு விகடன் நூல் வெளியீட்டு விழா, அம்பேத்கரையா நூல் வெளியீட்டு விழா, அங்க ஒரு 10 நிமிடம் போயிட்டு வந்தாரு விஜய். மாநாட்டுல ஒரு 1/2 மணி நேரம். இவர் மொத்தமாவே அரசியல் பேசியது விஜய் மொத்தமாவே ஒரு 45 நிமிடங்கள் தான் பேசியிருக்கிறாரு அரசியல்ல. அதுவும் அவர் சொந்தமா பேசல, எங்க பேராசிரியர் சம்பத் மாதிரி எழுதி கொடுத்தத அவர் பேசியிருக்காரு. அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு டைரக்டர் சொல்றது ஸ்கிரீன்ல ஒரு நடிகரா சொல்ற மாதிரி தான் இன்னும் கிளிப்பிள்ளை மாதிரி பால்வாடி குழந்தையை போல அரசியலில் நுழைந்திருக்கிற இந்த விஜயை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் ரசிகர்கள் இப்படி போய் அலையலையா அந்த கட்சியை இணைவது, அவரை முதலமைச்சர் அரியணை நோக்கி நகர்த்துவது, அதுல முதிர்ந்த அரசியலா களத்துல நின்று நீண்டாலம் போராடி எங்க முஸ்தபாயா மாதிரி இருக்கிறவங்கள அந்த விஜயை ஒரு நடிகரை நாடால வர வேண்டும் என்று விரும்புவதெல்லாமே நமக்கு ஒரு பெரிய தாழ்வு, மிகப்பெரிய அவமானம். பேராசிரியர் நீங்க விஜய் மாதிரி ஒரு சாதாரண நடிகரை ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் குறுக்கிறதுக்கு மடிக்கணும். நடிகர் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் களம் பண்ணலாம் சொன்னா நடிகர் தியாகம் செய்யாத கருத்தியல் இயக்க தத்துவ இயக்கத்திலிருந்து அண்ணாவிரோட முன்னேற்ற கழகம், தந்தை பெரியார் கூட்டணி விஷயத்தை கிளாரிஃபை பண்றேன். நீங்க சொல்லுங்க, அதுல முரண்பாடு இருக்கு, உங்களுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு அப்படின்னு பிரகாஷ் சொன்னாரு. நீங்க அதுக்கு கட்சி சார்பா கிளாரிஃபை பண்ணீங்க. இல்ல அதாவது கூட்டணி குறித்து ஏற்கனவே ஒரு அறிவிப்பு எங்கள் தலைமை கழகத்திலிருந்து ஒன்று வெளிவந்திருக்கிறது. எங்கள் தலைவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் கூட்டணிக்கு வருகிறார்களோ அவர்களோடு தான் கூட்டணி. ஒருவேளை எங்களுடைய தலைவருடைய தலைமையை ஏற்க கட்சிகள் முன்வராவிட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடக்கூடிய அளவிற்கு வல்லமை வாய்ந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொண்டர்களுடைய பலம் நிறைந்த கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை எங்கள் தலைவர் ஆரம்பித்தது நாங்கள் எங்கள் தலைமையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி மக்களுடைய தீர்க்கப்படாத நெடுநாள் பிரச்சனைகளை தீர்க்கப்பட வேண்டும், மக்கள் இழந்துவிட்ட உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக எந்த தலைவர்களுடைய நோக்கம் கிடையாது. அது அதிமுகவோ எந்த கட்சியோடவோ நாங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டு நாங்கள் அவர்களை முதல்வராக்குவதற்காக நாங்கள் கட்சி தொடங்கி இருக்கிறோம். நாங்கள் எங்கள் தலைவர் தளபதியை முதல்வராக்க கட்சி தொடங்கி இருக்கிறோம். நாங்கள் யாரையும் முதல்வராக்குவதற்காக நாங்கள் கட்சி தொடங்கவில்லை. எங்கள் தலைவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்களோடு கூட்டணிக்கு வருபவரோடு தனித்து போட்டியிடக்கூடிய நாங்கள் சக்தி வாய்ந்தவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள். ஒரே ஒரு இன்னொன்னு கிளாரிஃபை பண்ண சொல்லுங்க பேராசிரியர். நாங்கள் திரு பிரகாஷ் தான் கேக்குறேன், சொல்லுங்க சார். பேராசிரியர் இன்னொன்னு கிளாரிஃபை பண்ணுங்க. ஒருவேளை பாஜக விஜயை முதல்வராக ஏற்றுக்கொண்டால் பாஜக கூட்டணிக்கு விஜய் தலைமை தாங்குவாரா? இதுதான் கேள்வி.
சார் சார் உங்களுக்கு எங்களுடைய கட்சியை பற்றி உங்களுக்கு அடிப்படையே தெரியல. எடப்பாடி ஏத்துக்க மாட்டாரு, நல்லா தெரியும். பாஜக ஏத்துக்கிச்சுனா திமுகவை அரசியல் எதிர்ப்பு கொடுத்ததனால போவாரா? சார் நான் பதில் சொல்றேன் சார், பதில் சொல்ல விடுங்க சார். சார் உங்களுக்கு எங்கள் கட்சியை பற்றி தெரியவில்லை. திமுக என்பது எங்களுடைய அரசியல் எதிரி, பாஜக என்பது எங்களுடைய கொள்கை எதிரி. மற்ற கட்சிகளை ஒரு தோழமை சக்திகளாக, ஒரு ஜனநாயக சக்திகளாக, மக்கள் பிரச்சனைக்கு போராடும் போது உடன் நிற்கக்கூடிய ஒரு தோழமை சக்திகளாக கருதுகிறோமே தவிர பிஜேபியோட நாங்கள் கூட்டணி, திமுகவோட கூட்டணி கூட சொல்லுவீங்க போல் இருக்கு. நாங்கள் தெளிவா சொல்லிட்டோம். எங்களுடைய கூட்டணி கணக்கு என்பது எங்கள் தலைவரை தலைமையாக ஏற்றுக்கொண்டு யார் வருகிறார்களோ அவர்களோடு தான். அதுக்காக ஒண்ணு பிஜேபியோட கூட்டணி என்பது ஒரு புரியல. எங்களுடைய கட்சியுடைய கொள்கையை பற்றி உங்களுக்கு புரியல. எங்களுடைய கட்சியை பற்றி தெரியாமல் நீங்கள் விமர்சனங்கள் வைக்கிறீங்க. கட்சியுடைய கொள்கையை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் கேள்விகளை முன்வைங்க. எங்க கொள்கை எதிரின்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி நீங்க பிஜேபி சொல்ல முடியும்? நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்க உங்க எங்கள்ட்ட இருந்து? இதை நாங்கள் எப்படி தெளிவாக சொல்ல முடியும்? ஒன்றிய அரசை இதற்கு இன்றைக்கு எங்கள் தளபதி வெளியிட்ட அந்த அறிக்கையில் குறிப்பிட்டதை போன்ற ஒரு அறிக்கையை திராவிட முன்னேற்ற கழக அரசால் வெளியிட முடியுமா? இந்த அப்பா சொல்லக்கூடிய முதல்வரால் இது போன்ற ஒரு கருத்தை, இது போன்ற ஒரு அறிக்கையை ஒன்றிய அரசுக்கு வெளியிட முடியுமா? உங்களுக்கு வெகுண்டு எழுந்து போராடிக்கிட்டு இருக்கு சார். பிஜேபியை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் என்ன போராட்டம் கிடையாது. அதிமுக போராடுது. எங்கள் கூட்டணியை தேடி பல பேர் வருவார்கள், நாங்கள் யாரையும் தேடி எந்த கூட்டணிக்கும் செல்வதில்லை. வேலூர் பொதுக்கூட்டத்தில் எடப்பாடியுடைய பேச்சு, எங்களை தேடித்தான் பலர் வருவார்கள், நாங்கள் யாரையும் தேடி சென்றதில்லை. அது வேற விஷயம். அந்த மாதிரி ஒன்றிய அரசை எதிர்த்து பல அதிமுக திமுக எல்லாம் போர்க்கொடி உயர்த்திக்கிட்டு இருக்கு. அது இருக்கு. ஆனா இன்னைக்கு எங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்திருந்து பாருங்கள். ஓய்பிரிவுலாம் கொடுத்திருக்காங்க சார். செயல்பாடு அதனால உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ரொசீஜர் தெரியலன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு கவர்மெண்ட் ப்ரொசீஜரை நீங்க ஏன் கேள்வி எழுப்புறீங்க? இது ஒரு சாதாரணமான விஷயம். இது எங்களுக்கு தேவைப்படவில்லை, நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அரசு எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பை நாங்கள் ஏற்கிறோம், அவ்வளவுதான். மறுத்துருங்க. அது எதுக்கு மறுக்கணும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? எங்களுக்கு எங்கள் தலைவருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருப்பதாக அரசு உணர்கிறது. உங்களுக்கு உணர்வு அது இல்ல. எங்கள் தலைவருக்கு எதிர்ப்பு இருக்கிறது என்பதை அரசு உணர்கிறது. அரசுடைய நுண்ணறிவு பிரிவு உணர்கிறது. உங்களுக்கு அது புரிதல் இல்ல. தமிழ்நாடு அரசு செய்ய தவறியது இது. தமிழ்நாடு அரசு செய்ய தவறி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு கோட்டை விட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதிக்கு ஒரு அச்சுறுத்தல் இருப்பதை தமிழ்நாட்டினுடைய காவல்துறை உணரவில்லை. ஆனால் உணர்ந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு செய்ய தவறிய ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. நீங்க அதை பாருங்க. முஸ்தபா சார், விஜயகாந்தும் இதே வழியில தான் திரைத்துறையிலேருந்து அரசியலுக்கு வந்தார். ஆனால் அவருடைய கள செயல்பாடு எவ்வளோ தீவிரமாக இருந்தது. திரு தனியரசு விமர்சனம் செய்கிறார். மொத்தமாகவே இவ்வளோ காலத்தில் 45 நிமிஷம் தான் அரசியல் பேசியிருக்காரு. இல்லை சார், நீங்கள் அவரை தனியரசா சொல்லுவார் சார். தனியரசா 45 நிமிஷம். விஜய் நான் கேட்குறேன் சார், விஜயகாந்தையும் விஜயும் நீங்கள் ஒப்பிடவே முடியாது. ஏன்? விஜயகாந்த் நான் மக்களுடன் கூட்டணின்னு சொன்னார் சார். விஜய் டே 1லே சொல்லிட்டார் சார், ஆட்சியில் பங்கு. நான் ஆட்சியில் பங்குனால என்ன அர்த்தம்? என் தலைமையில் கீழ் கூட்டணின்னு சொல்லிட்டாரு சார். அதில் பெரிய வித்தியாசம் இருக்குது சார். நீங்கள் எல்லாரும் விஜயகாந்தோட விஜயை ஒப்பிட்டு இருக்காங்க. அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டாங்க சார். மக்களோட என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டார். நான் விஜய் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்களா சார்? விஜய் ஒன்றுமே கிடையாது, எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, 45 நிமிஷம் தான் பேசுகிற அண்ணன் தனியார் அண்ணன் சொல்கிறார் சார். திமுக கூடியே இருக்கிற கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி அண்ணன் செல்வப்பிரந்தையை சொல்கிறாரு, விஜய் அண்ணன் இந்தியா கூட்டணியில் என்னன்னு எது கூப்பிட்றாரு? விஜய் ஒரு ஆள் தானே சார். விஜய் தான் 45 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. ஏன் அவ்வளோ 45 நிமிஷம் பேசின வரை ஏன் அவ்வளோ வேலிடாக எடுத்துக்கிட்டீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். தமிழ்நாட்டு நீங்க கிரவுண்ட் ரியாலிட்டியை பாருங்க. தமிழ்நாட்டு மாதிரி ஒரு ஆக்டர் வேணுங்கிறதுக்காக கூப்பிடுறாரு. புரியல. குஷ்பு மாதிரி ஒரு ஆக்டர் வேணும். நீங்க வேறையா நமிதா கூட்டுக்க சொல்லுங்க. செல்வப்பிரந்திட்ட சொல்லி இல்ல நீங்களும் போய் யாராச்சும் நடிகரை கூட்டுவாங்க. என்ன சார் பேசுறாங்க? ஒரு பார்ட்டியை ரன் பண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா போற இடத்துல எல்லாம் இடையூறு பண்ணும் போது இவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்கிற விஜயை பார்த்து திமுக அரசாங்கம் பயந்து இருக்கு சார். இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, திமுக சார்பா சார் பேச விடுங்க சார். திமுக சார்பா பேசுவாங்க.
என்ன வளர்ச்சிக்கு என்ன ஆதாரம் கேக்குறாரு சார்? நான் என்ன கேக்குறேன்னா, அன்டெஸ்டட் ஃபோர்ஸ் இல்ல. இப்ப எலெக்ஷன்ல இன்னொரு 2% வாங்கி நீங்க என்ன சொல்றீங்க? ரெண்டு இடைத்தேர்தல்ல நின்னு அவரோட ஃபோர்ஸ் வந்ததல்ல இடைத்தேர்தல் என்ன தேவை இருக்கு சார்? இடைத்தேர்தல்ல என்னத்தை நம்ம காட்ட முடியும்? அவர் தான் சொல்லிட்டாரு ஆரம்பிக்கும் போது 2026 பொது தேர்தல்ல கொள்கை எதிரான பாஜகவையும் அரசியல் எதிரான திமுகவை விழுத்தி நான் மக்கள் மன்றத்தில் நிப்பேன். இன்னும் நிறைய பேசுவார் சார். இந்த சமூக நீதி பேசக்கூடிய தமிழ்நாட்டில் தான் குடிக்கிற தண்ணி தொட்டியில மனுஷன் கழிக்கிறாங்க. இன்னைக்கு சமூக நீதி பேசக்கூடிய தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நீங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தீங்களா பெண்களுக்கு 100 ரூபாய் சிலிண்டர் தர மானியம் சொல்லி கொடுத்தீங்க. இதெல்லாம் விஜய் பேசுவாரு. பால் ரேட்டை குறைச்சீங்களா? டீசல் ரேட்டை குறைச்சீங்களா? பெட்ரோல் ரேட்டை குறைச்சீங்களா? முதியோர்களுக்கு 1500 ரூபாய் உயர்த்தினீங்களா? நெல் கொள்முதல் என்ன ஆச்சு? இன்னைக்கு நெல் வந்து தண்ணியில நலையுது. இதான் சொல்றேன். 4 வார்த்தை பேசும்போது நீங்க வந்து அவருக்கு என்ஓசி வேணும்ன்றீங்க, பேரிகேட் போட்டு மறைக்கிறீங்க, நைட்டு ஃபுல்லா தூக்கம் வரல, இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னா அரசியல் கிளம்ப வேற மாதிரி. நான் கேட்கிறேன் சார், நாளை காலையில் எலெக்ஷனா? நான் பிரகாஷ் சாரை பார்த்து கேட்கிறேன், அடுத்த மாசம் எலெக்ஷனா? எலெக்ஷனுக்கு 15 மாசம் இருக்கு. இந்த 4 பார்த்து தூக்கத்தில் நிக்குது திமுக, அண்ணா திமுக. அப்ப இந்த களத்துல இந்த 15 மாசத்துல நான் சொன்னேன் தெரியுமா சார், நாளைக்கு எலெக்ஷன் இல்ல சார். 504 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல. ஸ்பீச்சுக்கு நடுவுல ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க. நாளைக்கு எலெக்ஷன் இல்ல, சரி, 15 மாசம் இருக்கு. சரி, ஆனா எல்லா தலைவர்களும் களமாடுறாங்களா? தீவிரமா களமாடுறாங்க. இவர் ஆடுறாரு சார். இப்போ நான் கேக்குறேனே, இப்போ நான் கேக்குற விஷயம், இந்த கல்வி கொள்கைக்காக களமாடினாரு. இது யாருக்காக களமாடினாரு சார்? அறிக்கை விடுறது வேற சார். மக்களோட இப்ப நீங்க அண்ணாமலையோட ஸ்கெட்யூல பாருங்க சார், சீமான் ஷெட்யூல் பாருங்க சார், முதலமைச்சர் ஷெட்யூல் பாருங்க சார். சாருக்கு எல்லாமே தெரியும் சார். 23க்கு அப்புறம் நட யாத்திரை போறேன்றார் அடுத்த மாசம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? செயற்குழு போட போறேன்றார். 120 மாவட்ட செயலாளர் போட்டுக்கிறார். பூத் கமிட்டி 70,000 போட போறேன்றார். ஏன் குதிக்கிறீங்கன்னு கேக்குறேன். நான் கேக்குறேன் சார், திமுக பண்ணா இனிக்குது, விஜய் பண்ண ஏன் கசக்குது? இதே வளர்ச்சியா வந்து போட போறேன்னு சொல்றாரு, போட போறேன்னு சொல்றாரு. இதெல்லாம் வளர்ச்சியா? என்ன சொல்றீங்க? அமமுக இத விட அதிகமா போட்டுருக்கு, எல்லாமே பண்ணிச்சு. அப்ப இனிச்சிச்சு. அமமுக எங்க இன்னைக்கு கசக்குதுன்னா என்ன அர்த்தம்? திரு தனியரசு ஐயா, இப்ப ஓராண்டுகளா கட்சி அப்படின்னா நீங்க எதுக்கு இவ்வளவு நாளா ஓராண்டுகளுக்கு முன்பு கட்சி துவக்குனீங்க? 12 மாதங்கள் ஒரு கட்சியை துவக்கி விட்டு தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன்களுக்காக, உரிமைகளுக்காக இந்த கட்சி பாடுபடும் என்று 2026 பொது தேர்தல் சொல்றாரு தனியார் சொன்ன. இந்த இடைத்தேர்தல் என்ன நடக்க போகுது? இந்த இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி நடந்துட்டு இருக்கு, பணம் இருக்கு, காசு ஆள் பலம் இருக்கு, கொலுசு கொடுப்பாங்க, பணம் போட்டு காட்டுவாங்க. அப்ப இந்த இடைத்தேர்தல் பிரதானமான அண்ணா திமுக அப்ப பாத்தீங்கன்னா அது விஜய் கணங்காராத ஒரு குறையா உங்களுக்கு என்ன தெரியுமா சார்? விஜய் பி டீம் அப்படின்னு திமுகவோட அஜெண்டாவை எல்லாம் வந்து இங்க வந்து பருப்பகட்டா பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் களத்துல அது வெல்லாது. பேசிட்டீங்கல சார், allow him to speak சார். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். 10 நிமிஷமா பேசிட்டீங்க சார். ஒரே ஒரு நிமிஷம். இந்த சார், நான் ஒரே அமரன் படம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம் சார். அந்த அமரன் படத்துல பாதுகாப்புத்துறை மந்திரி போய் சிவகார்த்திகேயன் பார்க்கிறார். யார் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தது? சிவகார்த்திகேயன் கொடுத்த 10 லட்சம் ரூபாய் பிச்சை காசை உதயநிதி ட்வீட் பண்றாரு. யாரு? பிஜேபி எதிர்க்கிறவங்க இஸ்லாமியன் பாதுகாவல. இதெல்லாம் இஸ்லாமியர் பார்க்க தானே செய்யறோம். அப்படியெல்லாம் நீங்க வந்து ஒரே ஒரு இஸ்லாமியருடைய வாக்கு கூட விஜய்க்காக எல்லாம் வாக்களிக்கிறதுக்கெல்லாம் இப்ப மக்கள் அதாவது 12 மாதங்கள், ஒரு வருடம் தமிழக வெற்றி கழகத்தை துவக்கிய விஜய் பொது வெளியில் தோன்றிய நேரமே 1 மணி நேரம், 24 மணி நேரம் தான் ஒரு நாள். இவர் எப்படி நாட்டு மக்களுக்கு உழைப்பாரு? தமிழ்நாட்டு மக்கள் யார் இவரை நம்பி வாக்களிப்பா? பனையூர்ல இவர் குடியிருக்கிற ஏரியாவில் வார்டு மெம்பருக்கு தமிழக வெற்றி கழகத்தால ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள். மக்கள் பலத்தை நீங்க பதட்டப்படாதீங்க. பதட்டப்பட வேணாம். விஜய் வந்து டோட்டல் கெப்பாசிட்டியில 4% ஓட்டை தாண்டினா
அதுவே மிகப்பெரிய சாதனை. சரியான கணக்கு சார். உங்க படிக்கவில்லைன்னு தெரியுது. தமிழ்நாடு முழுவதும் எப்படி பாருங்க, வீட்டுல இருந்து வெளியில வரல, மக்களை ஏமாத்துறான்னு நினைக்காதீங்க. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. விஜய் வந்து 2026 இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிகப்பெரிய போர்ஸா திமுகவா விஜயா என்ற களம் வந்துருச்சு. மார்க்கே வாங்கல, அவனை பெஸ்ட் ஸ்டூடண்ட் சொல்வீங்களா? ஐயா எக்ஸாமே பெஸ்ட் ஸ்டூடண்ட் சொல்வீங்களா? அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் சார், அவரை பேச விடுங்க, அவரை பேச விடுங்க. இப்ப எங்க முஸ்தபா மாதிரி தான் ஐயனார் ஐயா பேசினாரு. இப்ப ஐயனார் ஐயா அங்க இல்ல. எங்க செல்வி சொல்லிட்டு இருந்தாங்க, எவ்வளவோ ஒரு விஜய் நம்பி ஆதரிச்சு பேசி வெறும் சில மாதங்கள்லயே அவர் விஜய் அன்பிட்டுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. எங்க முஸ்தபாவும் மிக விரைவில் வெளியே வந்துருவாரு. விஜய் யாருமே மிக விரைவில் அவர் பாஜக கொள்கை, அதிமுக முதலமைச்சர் நான் தான், அதிமுக வராது. இந்த கொள்கை எதிரினா வேற யாரோட போவீங்க நீங்க? பேராசிரியர் சார் சொல்லுங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. எனக்கு ஒரே இறைச்சலா இருக்குது எனக்கு. இல்ல, உங்களோட ஸ்ட்ராட்டஜியை கேள்வி கேட்கறேன். நீங்க உங்க தலைமையில கூட்டணிங்கிறீங்க, செயல்பாடே குறைவா இருக்கு. திரு தனியரசு நிறைய விமர்சனம் வச்சிருக்காரு, பதில் சொல்லுங்க. லாஸ்ட் வேர்ட். அதாவது மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படிங்கிற ஒரு கொள்கையோட எங்கள் தலைவர் தளபதி எங்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியிருக்கிறார். எங்களுடைய வியூகத்தில் அறிக்கை வெளியிடுவதை நீங்கள் ஒரு சிறந்த அரசியல் வடிவமாக இவர்கள் கருதவில்லை. நாட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விற்கும், குறிப்பாக மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனைக்கும் ஒரு கட்சி அதனுடைய தலைவர் தன்னுடைய கொள்கை வழி நின்று அந்த பிரச்சனைக்கு தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த வேண்டும். அந்த கருத்தை மக்கள் ஒரு பேசுபொருளாக மாற்ற வேண்டும். இந்த அறிக்கை வெளியிடுவது என்பது ஒரு அரசியல் வடிவம். எல்லா இடத்துலயும் போய் தண்டவாளத்துல போய் அல்லாத ரயில் வரக்கூடிய தண்டவாளத்துல வந்து தலை வைக்கிறதோ, அதுல வந்து கோஷம் போடுறதோ, இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். சினிமா ஒரு விஷயத்தை தொடர்ந்து வச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியலையும் சினிமாவையும் நீங்கள் தவிர்க்க முடியாது. இன்றைக்கு சினிமாக்காரர்கள் இல்லாமல் எந்த கட்சியிலும் இல்ல. இன்னும் குறிப்பாக அண்ணன் உதயநிதி என்ன ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இருந்தா வந்தாரு. தமிழ்நாட்டினுடைய அவமானமே நடிகர் எல்லா கட்சியிலும் இதுதான் அண்ணாதுறையிலிருந்து எல்லாருமே சினிமா வந்தாங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை பார்த்தீங்கன்னா இந்த சாதாரண நடிகர், ஒரு விஜய் சாதாரண நடிகர், எந்த கொள்கை இல்ல, புரிதல் இல்ல, யாரை பத்தி எதுவும் தெரியாது. என்ன கொள்கை இல்ல, எங்க கொள்கைகளை பற்றி பேச விடுங்க. உங்களுக்கு என்ன வேணும், எதை பற்றி பேசுவோம். நன்றி. அடுத்த அமர்வுல பேசுவோம். கொள்கை வேண்டுமா, அடுத்த அமர்வுல பேசுவோம். ஓகே ஓகே, குறித்த கொள்கை வேண்டுமா, பாப்போம். Thank you, நன்றி, வணக்கம்.